அஜித்தின் வெறித்தனமான ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட்பேட் அக்லி திரைப்படம் தரமான ஆக்ஷன் ஜானரில் உருவாக உள்ளது. குட்பேட் அக்லியில் அஜித் 3 வேடங்களில் நடிக்கவுள்ளாராம். ஏற்கனவே வரலாறு படத்தில் அஜித் 3 விதமான கதாபாத்திரத்தில் அசத்தியிருந்தார். அந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆனது. தற்போது மீண்டும் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அவர் 3 வேடங்களில் நடிக்கவிருக்கும் இந்த படம் டைம் டிராவல் ஜானரில் உருவாகியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த படம் மிகப்பெரிய பாய் சம்பவமாக இருக்கும் என அஜித் ரசிகர்களுக்கு ஹைப் கொடுத்துள்ளது. இதனால் குட்பேட் அக்லி படத்தின் அப்டேட்ஸ் எப்போது வரும் என ரசிகர்கள் வெயிட்டிங்கில் உள்ளனர். அதற்கு ஏற்ப ஆதிக் ரவிச்சந்திரனும் அஜித் பிறந்த நாளை முன்னிட்டு மே 1ஆம் தேதி அஜித் ரசிகர்களுக்கு தரமான ட்ரீட் கொடுக்க முடிவு செய்துள்ளாராம். அதாவது இயக்குனர் லோகேஷ் கனகராஜை போல குட்பேட் அக்லி படத்தின் டைட்டில் டீசரை ஷூட்டிங் தொடங்கும் முன்னரே வெளியிட ஆதிக் ரவிச்சந்திரன் முடிவு செய்துள்ளாராம். விடாமுயற்சி ஷூட்டிங் முடிந்தாலும் முடியாவிட்டாலும் குட்பேட் அக்லி டீசர் வெளியாகும் என தெரிகிறது. இந்த டீசருக்கான படப்பிடிப்பை ஆதிக் ரவிச்சந்திரன் ஏற்கனவே சைலண்டாக முடித்துவிட்டார் என ஒரு தகவல் கசிந்துள்ளது. மேலும் இந்த டீசரில் அஜித் மட்டுமே நடித்துள்ளதாகவும் அவரது லுக் செம்ம மிரட்டலாக டீசரில் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதன்படி அஜித் பிறந்த நாளை முன்னிட்டு மே 1ஆம் தேதி குட்பேட் அக்லி ப்ரோமோ டீசர் வெளியாகும் என சொல்லப்படுகிறது. 14 ஆண்டுகளுக்கு பின்னர் அஜித் நடிக்கும் படத்தின் ஷூட்டிங் டீசருடன் தொடங்க உள்ளது. மேலும் இப்படத்தின் 90% படப்பிடிப்பு ஜப்பானில் நடைபெற இருப்பதாகவும் ஒரு சில காட்சிகள் மட்டுமே சென்னை மற்றும் ஐதராபாத்தில் நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குட்பேட் அக்லி படத்துக்காக அஜித்துக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு சம்பளம் பேசப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி கிட்டத்தட்ட 150 கோடிக்கும் மேல் அஜித்துக்கு சம்பளம் வழங்கப்பட்டிருக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.